Hi dears, Assalamu alaikum, welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். நம்ம உடம்புல கால்சியம் சத்து அதிகரிக்கக்கூடிய, விட்டமின் சத்து குறைபாடை சரி செஞ்சு விட்டமின் சத்தை அதிகப்படுத்தக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரியாணி கூட, வெரைட்டி ரைஸ் கூட, சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிடலாம். நல்ல ஒரு ஹெல்தியான சாப்பாடு நிறைய சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவே எனர்ஜியாக ரொம்ப சத்தாக இருக்கக்கூடிய ரைத்தா தான் இது. ஃபேட்டி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் போது இது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல கொழுப்பு எதுவுமே தங்காமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றி ரத்த ஓட்டம் சீராக செயல்பட ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து நம்ம உடல் வறட்சியை போக்கும், உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல் சேர்த்துக்கலாம். நூக்கோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை பச்சையாக சாப்பிட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குங்க, அதனால் பச்சையாக தாராளமாக சாப்பிடலாம். நூக்கல்ல கேலரிஸ் ரொம்ப கம்மியாகவும் விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் நிறைஞ்சிருக்குது. அதனால் இது இதயம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி கொடுக்கும், அசிடிட்டி வராமல் பார்த்துக்கும். அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து 1/2 கப் அல்லது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கேரட்டில் பலவிதமான சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக இது ரத்தத்தை சுத்திகரிக்கும், ஸ்கின்னை ரொம்பவே பாலிஷ்டாக வச்சுக்கும். அடுத்தது இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாயில் அங்கங்கே தென்படாத மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காய்கறியோட மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும்போது பச்சை மிளகாயோட காரம் சுத்தமாக தெரியாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பலவிதமான காய்கறி சேர்த்துருக்கனால இந்த காய்கறி வந்து நம்ம குக் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுசாக கிடைக்கும். மேக்ஸிமம் பிரியாணி கூட தான் ரைத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் செஞ்சு சாப்பிடுங்க, டெய்லியுமே சாப்பிடலாம். மதியம் சாப்பாடை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு இதை 1 கப் அளவுக்கு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி அண்ட் நிறைய சத்து கிடைக்கும். சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க இப்படி யார் வேணால் சாப்பிடலாம். அதே மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறவங்க ஈவினிங் டைமுக்கு மேலே சாப்பிடாதீங்க. இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்க போகிறோம். நல்ல பசும் பாலில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். நல்ல சூப்பரான பசும் தயிர், புளிப்பு இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது. இதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் தயிர் சாப்பிட்டா ஒத்துக்காது, சளி பிடிச்சிக்கொள்ளலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிர், ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிர்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயிரில் நிறைய நல்ல பாக்டீரியா இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. உடம்பு குண்டாக இருக்கிறவங்களாம் டெய்லியுமே தயிர் சாப்பிடணும். வெறும் தயிரை நீங்கள் சாப்பிடாம இந்த மாதிரி நீங்கள் காய்கறியெல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போல்லாம் யாரும் பெரும்பாலும் வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப வேக வச்சு அதோட தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான மருத்துவ பலன்களுமே கிடைக்காது. இந்த மாதிரி டெய்லியும் செஞ்சு சாப்பிடுங்க. டெய்லியும் செஞ்சு சாப்பிட முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு 4 நாளாவது இப்படி சாப்பிடுங்க. குண்டாக இருக்கிறவங்க டெய்லியும் இதை சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு இதை 1 கப் அளவு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா எனர்ஜி, எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். உடம்பு இளைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். எந்த அளவுக்கு நீங்கள் காய்கறி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு ஏறாது, ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.